दयापात्रं दिव्यख्यादिगुणानां यतीन्द्रप्रणं वन्दे रम्यजामादरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मर्क्मय व्योमोदस्राणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गरिगलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् अरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् युगलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार् तडमदिल सूழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நிற்சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கும் அழகும் இப்போ அஞ்சு சென்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிண்டுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து தேத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடியிலே சரணம், ஆழ்வார் திருவடியிலே சரணம், ஆச்சாரியன் திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடியிலே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்கள் பலவற்றை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 87வது நாம் காண இருப்பது கூர்மநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ கூர்மம். இறைவனுடைய அவதாரங்களிலே 10 இறைவனுடைய அவதாரங்கள் கணக்கில் அடங்காது என்பார்கள். அதிலே வகைப்படுத்தப்பட்டது 64 அவதாரங்களாக வகைப்படுத்தப்பட்டு அதிலும் குறிப்பாக 10 அவதாரங்களை வகைப்படுத்தி அதில் 2 அவதாரங்கள் பூர்ண அவதாரங்களாக நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மற்ற அவதாரங்கள் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், பார்கவராமன், ஸ்ரீராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி என்ற அவதாரங்களிலே 10 அவதாரங்களிலே வகைப்படுத்தப்பட்ட 10 அவதாரங்களிலே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இரண்டுக்கும் பூர்ண அவதாரங்களாகப்பட்டதால் அதை பல்வேறு கோயில்கள் நாம் சிலாமூர்த்திகளை அனுபவிக்க முடியும். அதே போன்று நரசிம்மருக்கும் அதே போன்று ஒரு சிறப்பு உண்டு. ஏனைய அவதாரங்கள் எல்லாம் ஒரு சில இடங்களில் தான் மற்ற அவதாரங்களுக்கு கோயில்களை பார்க்க முடியும். அந்த வரிசையிலே கூர்மாவதாரத்துக்குரிய கோயிலாக உள்ள ஒரே கோயில் கூர்மநாத சுவாமி கோயில் ஸ்ரீ கூர்மம் என்ற இடத்தில் அமைந்துள்ள கோயில். கூர்மநாத சுவாமி கோயில் ஸ்ரீ கூர்மம் கோயில் என்றும் அறியப்படும். இது ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாகுளம் என்ற மாவட்டத்தில் காராவட்டத்தில் ஸ்ரீகூர்மம் என்ற ஊரில் அமைந்துள்ள ஒரு கோயிலாகும். இங்கு பிரதான தெய்வமாக கூர்மநாத சுவாமியாகவும், அதாவது கூர்ம அவதாரம், அவரது துணைவியார் லட்சுமி கூர்ம நாயகியாக வணங்கப்படுகிறார்கள். இந்து புராணங்களின்படி பிரதான தெய்வம் ஆமை வடிவத்தில் இங்கே நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. பிரம்மா பின்னர் கோபால எந்திரத்துடன் தெய்வத்தை புனிதப்படுத்தி இருக்கிறார். இந்த கோயில் மூதாதையர் வழிபாட்டிற்கு பிரபலமானது. தெய்வமான மகாவிஷ்ணுவை ஆமை வடிவத்தில் வழிபடும் ஒரே இந்து கோயிலாக இது கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு கூர்மேஸ்வரர் கோயில் என்று அறியப்பட்டு வந்த இந்த கோயில் 11ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்த ராமானுஜர் சைவ வைணவ கோயிலாக மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. அப்போதிருந்த கோயில் இடைக்காலத்தில் சிம்மாசனத்துடன் வைணவத்தின் ஒரு முக்கிய மையமாக கருதப்பட்டது. பின்னர் மத்துவரின் சீடர் நரஹரி தீர்த்தரின் ஸ்ரீகூர்ம வைணவ மத நடவடிக்கை முக்கிய இருக்கையாக இருந்தது. இந்த கோவிலில் 2 வெற்றி தூண் உள்ளன. இது வைணவ கோயில் அரிதாக காணப்படும் ஒன்றாகும். இங்கு 108 ஒற்றைக்கல் தூண்கள் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கவில்லை. கடந்த காலத்தில் இந்த பகுதியில் ஆட்சியில் இந்த அரச பரம்பரை தொடர்பான சில கல்வெட்டுகளும் உள்ளன.
வயதான மற்றும் இளம் நட்சத்திர ஆமைகளை பாதுகாக்க ஒரு ஆமை பூங்காவும் கட்டப்பட்டுள்ளது. இந்த இனத்தின் ஒரே பாதுகாப்பு மையமாக இவ்விடம் அமைந்துள்ளது. இங்கு சைவ வைணவ வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகிறது. கோவிலில் 4 வேளை தினசரி சடங்குகளும் 4 வருடாந்திர திருவிழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் 3 நாட்கள் டோலோத்சவம் மிக முக்கியமானது. விஜயநகரத்தை சேர்ந்த கஜபதி அரசர்கள் கோயிலின் அறங்காவலர்களாக இருந்துள்ளனர். இது ஆந்திர அரசின் இந்து அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. இந்திய அஞ்சல் துறை 2013 ஏப்ரல் 11 கோயிலை கொண்ட ஒரு முத்திரையை வெளியிட்டது. விசாகப்பட்டினத்திலிருந்து 130 கிலோமீட்டர், அதாவது 81 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தின் காரா மண்டலத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. ஸ்ரீகாகுளம் நகரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சூரியநாராயணன் கோயில் அமைந்துள்ள அரசவள்ளியிலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கோயிலின் கல்வெட்டு வரலாறு 11 முதல் 12ஆம் நூற்றாண்டில் தொடங்குகிறது. இது வைணவ கோயில் என்பதால் தமிழ் புலம்பெயர்ந்தோருடைய பிரபலமாக உள்ளது. கலிங்க நாட்டை ஆண்ட கீழைக்கங்கர் அரச மரபை தோற்றுவித்த அனந்தவர்மன் சோழங்கனின் ஆதரவுடன் அவனது சீடர்கள் கோவிலில் வைணவத்தை நிறுவினர். இந்த சம்பவத்திற்கு பிறகு காலையிலும் மாலையிலும் தெய்வத்திற்கு முன்பாக தினமும் பாடவும் நடனமாடவும் தேவதாசிகளின் குழு ஒன்று பயன்படுத்தப்பட்டது என்று அறிகிறோம். மிக அரிதனும் அரிதாகிய கூர்மாவதாரத்துக்காக உள்ள கோயிலை வணங்கி கூர்மநாதனின் அருளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறு அல்லாத இறைவாணி இதாராய் பறையலும் பாவாய். இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலும் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவற்று நிபுரம் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.